Hello everyone. Previous year MCQs வந்து பார்த்துட்டு இருக்கோம் reproductive healthல. இப்போ நம்ம ஒரு 5 set of MCQs வந்து பார்ப்போம். And here, so which one of the following is incorrect regarding vasectomy? இது நம்ம பார்த்துட்டோம். No sperm occurs in the epidermis. அதான் வந்து incorrect. ஏன்னா epidermisல வந்து sperm இருக்கும். testisலையும் spermலையும் வாசா டிஃபரன்ஸில் தான் வாசெக்டோமியில் என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணி டை பண்ணிடுவோம். அதனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த செமினல் ஃப்ளூயிடோட இந்த ஸ்பெர்ம்ஸ் போய் சேர முடியாது. மற்றபடி செமினல் வெசிகிளாக இருக்கட்டும் அல்லது அதர் கிளாண்ட்ஸ், ப்ரோஸ்டேட் கிளாண்ட், பல்போ யுரேத்ரல் கிளாண்ட், அதனுடைய செக்ரிஷன்ஸ்லாம் யூரினரி பிளேடர்லேருந்து யுரேத்ரா வழியாக வெளியில் வரும். பட் தேர் வில் பி நோ ஸ்பெர்ம்ஸ். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி? ஐயூடி இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யுட்ரஸில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது ஃபீமேலுக்கு. ஆக்சுவலாக இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. ஒன்று நான் மீடியேட்டட் ஐயூடி, அந்த செகண்ட் திங் இஸ் காப்பர் ரிலீசிங் ஐயூடி, தேர்ட் திங் இஸ் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. காப்பர் ஆக்சுவலாக வந்து ஸ்பெர்மை வந்து மேலே ஆக்ட் ஆகி அதனுடைய மொட்டிலிட்டி, ஃபெர்டிலிட்டி கெப்பாசிட்டியை அதை வந்து குறைக்கும். ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த மாதிரி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து ஃபெர்டிலைசேஷனை அவாய்ட் பண்ணுறது. ஹியர் திஸ் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் LNG20 இது வந்து ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. இன்னொன்று வந்து ப்ரொஜெஸ்டாசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து என்னென்னா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி ரெண்டும். மற்றபடி காப்பர் ரிலீசிங்கில் பார்த்தீங்கன்னா காப்பர் டி, காப்பர் 7 இந்த இது, அதுக்கப்புறம் மல்டிலோடு 375, CU 375ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்னா காப்பர் ரிலீசிங் ஐயூடி. இதை தவிர்த்து காப்பர் டீன்னு ஒன்று இருக்குது. அப்போ லிப்பில்ஸ் லூப் அப்படிங்கிறது நான் மீடியேட்டட் ஐயூடி. நெக்ஸ்ட் கொஷின், எம்ப்ரியோ வித் மோர் தென் 16 பிளாஸ்டோமியர்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு இன்டு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பிளாஸ்டோமியர்ஸ் எம்ப்ரியோ வந்து ஃபியூஷன் ஆன பிறகு, ஓவமும் ஸ்பெர்மும் ஃபியூஷன் ஆன பிறகு சிங்கிள் செல்லாக இருக்கும். இட் வில் அண்டர்கோ செவரல் கிளீவேஜ் டிவிஷன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அப்போ அந்த 16 செல் ஸ்டேஜ் அப்போ தான் இந்த 18 பிளாஸ்டோமியஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இம்ப்ளான்டேஷன் பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக யூட்ரஸில் தான் வைக்கணும். 8 பிளாஸ்டோமியஸ் அப் டு 8 பிளாஸ்டோமியஸ் செல் 8 செல் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபெலோப்பியன் டியூப்பில் கொண்டு போய் வைக்க முடியும். இன்விட்ரோ IVF டெஸ்ட் டியூப் பேபி இது அப்போ இந்த மாதிரி ஸ்பெர்மையும் ஓமையும் ஃபெர்டிலைஸ் பண்ணி அவுட் சைடில் லேபரேட்டரி கண்டிஷனில் ஃபெர்டிலைஸ் பண்ணிவிட்டு அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ வித் 8 செல் ஸ்டேஜ் 8 பிளாஸ்டோமியஸ் வரைக்கும், அப் டு 8 பிளாஸ்டோமியஸ் வரைக்கும் இருந்தால் அதனுடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மோர் தென் 16 பிளாஸ்டோமியஸ் போயிடுச்சு அப்படின்னா அதை எங்கே வந்து அந்த எம்ப்ரியோ வைக்கலான்னா யூட்ரஸில் தான் வைக்கலாம் டைரெக்டாக. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்டு இன்டு த யூட்ரஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இஃப் இட் இஸ் அப் டு 8 பிளாஸ்டோமியஸ் தென் இட் இஸ் பிளேஸ்டு இன் த ஃபெலோப்பியன் டியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ எ சைல்ட்லெஸ் கப்புள் கேன் பி அசிஸ்டட் டு ஹாவ் எ சைல்டு. ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை த்ரூ எ டெக்னிக் ஜிஃப்ட். ஸோ GIFT ஜிஃப்ட்டுங்கிற டெக்னிக் மூலமாக இது பண்ணுறாங்க. இன்ஃபெர்டிலிட்டி உள்ள கப்புள்ஸ்க்கு குழந்தை பிறக்க வைக்கிறாங்க. ஸோ த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் திஸ் டெக்னிக் சிம்பிள் மேட்ரு. இது வந்து என்னென்னா கேமிட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ G ஃபார் கேமிட், இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் யூ கேன் சி இந்த இது வந்து ஜாயின் ஆகிருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் வந்து என்னென்னா மோர் தென் அப் டு 8 பிளாஸ்டோமியஸ் வரைக்கும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் IVFல. அதே 16 செல் ஸ்டேஜ் ஆச்சுன்னா யூட்ரஸில் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். அந்த பிளாஸ்டோமியர் எம்ப்ரியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது IVF டெஸ்ட் டியூப் பேபியில் ஆர்டிஃபிஷியலாக லேபரேட்டரி கண்டிஷனில் ப்ரொடியூஸ் பண்ண எம்ப்ரியோவை. இப்போ இங்கே வந்து கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃப்ட்டுக்கான இது கேட்டிருக்காங்க. ஜிஃப்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், கேமிட் ஸ்பெர்மு ஓம் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க.
அப்போ அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடந்து அது யூட்ரஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதுமாரி யாருக்கு பண்ணுவாங்கன்னா, யாருக்கு வந்து ஓவமே ப்ரொடியூஸ் ஆகலை, எக்கு ப்ரொடக்ஷன் வந்து சரியாக இல்லையோ அவங்களுக்கு டோனாரோட நீடு இருக்கும் பொழுது வெளியிலேருந்து வேற ஒருத்தவங்கள்ட்டேருந்து எக்கை வாங்கி அதோட ஸ்பெர்மை வச்சு ஸ்பெர்மை ஜாயின் பண்ணிவிட்டு ஃபெர்டிலைசேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டுத்தையும் கொண்டு வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஃபெர்டிலைசேஷன் ஆகி டிஃபரண்ட் செல் டிவிஷன்ஸ் க்ளீவேஜஸ் நடந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், த செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். டியூபெக்டோமி இஸ் எ மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் இன் விச் வேசெக்டோமி நம்ம பார்த்தோம் மேலுக்கு பண்ணுறது. ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் மூலமாக நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே இர்ரிவர்சிபிள். ஓகேவா, திருப்பி வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு கேப் விட்டுட்டு சைல்டு பெற்றுக்கிறாங்க இல்லையா, ஒரு 3 வருஷம் கழித்து இன்னொரு சைல்டு 1 வந்து பிறந்தாச்சு, இன்னொரு 3 இயர்ஸ் கழிச்சு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் குழந்தையே வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வேசெக்டோமியோ மேல் பண்ணிக்கிட்டாலோ அல்லது டியூபெக்டோமி ஃபீமேல் பண்ணிக்கலாம். 2 பேரும் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டியூபெக்டோமி வந்து எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டு வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு டைப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் டைப் பண்ணிடுறது. ஸோ தேர் வில் பி நோ ஜங்ஷன். ஓவரிஸில் தான் இங்கே தான் என்ன நடக்கும்னா ஓவியுலேஷன் நடக்கும். ஓவம் ப்ரொடக்ஷன் ஆகி ஓவியுலேஷன் நடந்த பிறகு ரிலீஸ் ஆஃப் ஓவம், இது வழியாக தான் இங்கே வரும் ஓவம். அப்போ எக்கு இங்கே வழியாக தான் வரும். ஸ்பெர்ம்ஸ் வந்து இங்கே வெஜினா வழியாக செர்விக்ஸ் வழியாக வந்து யூட்ரஸ் வழியாக வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் இங்கே வந்து ஜாயின் ஆகணும். இப்போ இங்கே கட் பண்ணி டைப் பண்ணிட்டோன்னா ஓவமை வந்து ஸ்பெர்மை போய் ரீச் பண்ண முடியாது. ஸோ இது பேர் என்னன்னா டியூபெக்டோமி. ஸோ த ஆன்சர் இஸ் small part of fallopian tube is removed and tied up. So the first option is the answer for this question. Okay guys, இன்னும் நிறைய செட் ஆஃப் MCQஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.